ஹலோ ஆல். இன்னைக்கு நான் என்னோட ஹேருக்கு நானே வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்க போகிறேங்க. ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் மெஷின் வச்சுலாம் நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது வந்து டெம்பரரியாக தான் இருக்கும். இந்த கெரட்டின் க்ரீம் வச்சே நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அமேசானில் இந்த கெரட்டின் க்ரீம் வந்து ஆர்டர் பண்ணேன். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை அப்படின்றதுனாலே ஒரு 2 வீக்ஸ் வந்துட்டு நான் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து அதை கையில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து என்னோடய ஹேரில் போட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேரை வந்துட்டு செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ தனித்தனி ஸ்ட்ராண்ட்ஸாக நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான வந்துட்டு ஒரு டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். டூத் ப்ரஷ் இல்லை அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட ஹேர் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ரஷ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டனிங் வித்தவுட் அயன் இந்த க்ரீம் வந்து ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டனிங் மாஸ்க் வந்துட்டு ஒரு 150 ml கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கண்டிஷ்னர், ஷாம்பூ அது எல்லாமே வந்துட்டு ஒரு 30 ml வந்துட்டு சின்ன பாட்டில்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கண்டிஷ்னரும் ஷாம்பூவும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணோம். மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இப்போ ஃபைனலாக என்னோட ஹேரில் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட் நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். என்னோட ஹேர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைட்டாக வந்துட்டு கர்லியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கர்லி ஹேர் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு வந்துட்டு கர்லியாக இருக்கும். அதாவது கீழே வந்து கொஞ்சம் கர்லியாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஹேருக்கு ஃபுல்லாகவே நான் வந்துட்டு போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ளோ ட்ரை வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போது ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துருக்குற கண்டிஷ்னர், அதுக்கப்புறமா வந்துட்டு ஷாம்பூ, இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஷவர் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ வந்து தலை வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ஸோ இதோட தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டனிங்கும் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்கிட்ட அயனிங் மிஷின் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்க போகிறேன். இது இந்தியாவில் வந்து நான் வாங்கிட்டு வந்த அயனிங் மிஷின். அயனிங் வந்துட்டு நம்ம பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு 2 செகண்ட்ஸாவது இந்த அயனிங் மிஷினை வச்சு நல்லா வந்து ஸ்கேல்ப்லேருந்து ரூட் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஹேருக்கு கொண்டு வந்து நம்ம வந்து அயனிங் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ முதல்ல விட இப்போ ஹேர் வந்து ரொம்ப கர்லியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டனிங் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஹேர் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன். என்னதான் அந்த பாக்ஸில் வந்து நம்ம அயனிங் பண்ணாமல் இதை வச்சு பண்ணலாம், மாஸ்க் வச்சே பண்ணலான்னு போட்டிருந்தாலும் நம்ம லைட்டாக வந்து இந்த அயனிங் மிஷின் வச்சு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டனிங்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன் அயனிங் மிஷின் வச்சு. ஸோ இதுதான் இப்போ என்னோடய ஃபைனல் ஹேரோட அவுட்கம். ஸோ முதல்ல வந்துட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என்னோடய ஹேரில் நிறைய வளைவுகள் இருந்தது. இப்போ அந்த வளைவுகள்லாம் கம்மியாகி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஆகும் அப்படின்றத வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கர்லியாக இருந்தால் அதுக்கு வந்து இது செட் ஆகாது. அதாவது ரொம்ப வந்துட்டு ஸ்ப்ரிங் மாதிரி வந்துட்டு முடி இருந்தது அப்படின்னா அதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுவே வந்து கொஞ்சம் ஹேரில் வந்துட்டு வளைவுகள் ஓரளவுக்கு நார்மலான கர்லியான ஹேர் இருந்தது அப்படின்னா அவங்க இந்த அயனிங் மாஸ்க் யூஸ் பண்ணும் பொழுது ஹேர் வந்துட்டு அதை விட ஒரு அடுத்த லெவலுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த வளைவுகள் வந்து கம்மியாகும்.